தமிழக வாழ்வுரிமை கட்சியின் அரசியல் தலைமைக்குழு கூட்டம் இன்று தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் திமுக தலைமையிலான இந்த கூட்டணியில் தற்போது தமிழக வாழ்வுரிமை கட்சி இடம்பெற்று கடந்த 4 தேர்தலிலும் திமுக தலைமையின் வெற்றிக்கு, கூட்டணி கட்சியின் வெற்றிக்கு இந்த கட்சி பாடுபட்டிருக்கிறது. 2 நாடாளுமன்ற தேர்தல், ஒரு சட்டமன்ற தேர்தல், ஒரு உள்ளாட்சி தேர்தல். தமிழக வாழ்வுரிமை கட்சி ஒவ்வொரு நாடாளுமன்ற தேர்தலின் போதும் ஒரு நாடாளுமன்ற இடத்தை திமுக தலைமையிடம் நாங்கள் கோரியிருந்தோம். 2 நாடாளுமன்ற தேர்தலிலும் அப்படி எங்களுடைய கோரிக்கையை திமுக பரிசீலிக்கவில்லை. நாடாளுமன்ற இடங்கள் தருவதற்கு முன்வரவில்லை. அப்போது அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள், சட்டமன்ற தேர்தலிலும் உள்ளாட்சி தேர்தல்களிலும் உங்களுக்கான உரிய இடங்களை தருகிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் இப்போது உங்களுக்கு தெரியும், சட்டமன்ற தேர்தல் வந்துவிட்டது, ஏற்கனவே உள்ளாட்சி தேர்தல் வந்தது. நாங்கள் கடலூர் மேயர் கேட்டோம், துணை மேயர் கேட்டோம், பல ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர்கள் பதவிகள் இருந்தும் எங்களுக்காவது சில இடங்களை வேண்டும் என்று கேட்டோம். சில நகரமன்ற தலைவர் பதவிகளை கேட்டோம், சில பேரூராட்சி தலைவர் பதவிகளை கேட்டோம். எதுவுமே எங்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை. இந்த சூழலில் தற்போது நடைபெற இருக்கின்ற இந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு கூடுதல் இடங்கள் வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் திமுகவின் பேச்சுவார்த்தை குழுவிடம் முன்வைத்திருந்தோம். ஆனால் இந்த நிமிடம் வரையில் கூடுதல் இடங்களை தருகிறோம் என்கிற அந்த தகவல் திமுகவிடமிருந்து எங்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை. ஏற்கனவே நாங்கள் பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்ட போது ஏற்கனவே அந்தந்த கட்சிகள் போட்டியிட்ட அந்த இடங்களில் தான் போட்டியிட வேண்டும் என்றும், அந்த இடங்கள் தான் அந்த எண்ணிக்கையில் தான் தர திமுக முடிவு செய்திருக்கிறது என்றும், இன்னும் சொல்லப்போனால் பல கட்சிகளிடம் அவர்கள் கொடுத்த தொகுதியிலிருந்து இடங்களை குறைத்து கொள்ள நாங்கள் வேண்டுகோள் வைத்திருக்கிறோம் என்கிற கருத்தை குழு எங்களிடம் அப்போது தெரிவித்திருந்தது. அப்போது நாங்கள் சொன்னோம், நீங்கள் மீண்டும் பரிசீலனை செய்து எங்களுக்கு கூடுதல் இடங்களை தருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். எங்கள் கோரிக்கையை மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு எடுத்து செல்லுங்கள் என்று சொல்லியிருந்தோம். கூடுதல் இடங்களை கேட்ட அதே நேரத்தில் அதைவிட மேலானதாக தமிழ் சமூகத்தின் மிக முக்கியமான பிரச்சனைகளை ஒரு 10 கோரிக்கைகளாக முன்வைத்து இதை நிறைவேற்றி தருவதை குறித்து எங்களுக்கு உரிய பதில் வேண்டும் என்று கேட்டிருந்தோம். அந்த 10 கோரிக்கைகளையும் நான் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்த போது நான் உங்களிடத்தில் படித்து காண்பித்தேன். அதை குறித்து நிறைவேற்றுவதை குறித்து எந்த அறிவிப்புகளும் இதுவரையில் எங்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை. ஆக இந்த சூழலில் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய இந்த அரசியல் தலைமைக்குழு ஒன்று கூடி கூடுதல் இடங்களை தரவில்லை. தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமை சிக்கல்கள், உலகத் தமிழர்களின் வேண்டுகோள்களுக்கு இணங்க நாம் வைத்த கோரிக்கைகளையும் நிறைவேற்றப்படாத ஒரு சூழ்நிலையை திமுக எடுக்கும் என்று சொன்னால், திமுக தலைமையிலான இந்த கூட்டணியில் தொடர்வதை தமிழக வாழ்வுரிமை கட்சி மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சியின் அரசியல் தலைமைக்குழு பெரும்பான்மைய உறுப்பினர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக இந்த கோரிக்கைகளை இன்னும் ஓரிரு நாட்களுக்குள் திமுக நிறைவேற்றுக்கு முன் வருகிறதா, வரவில்லையா என்பதை தெரிந்து அதற்கு ஏற்றவாறு பத்திரிகையாளருடைய கூட்டத்தை கூட்டி இறுதி முடிவினை கட்சியின் நிறுவன தலைவர் என்கிற முறையில் நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை தலைமைக்குழு கூடி முடிவெடுத்து அதற்கான அதிகாரத்தை எனக்கு தந்திருக்கிறார்கள். அது 234 தொகுதிகளிலும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தனித்து போட்டியிடுவதா, அல்லது திமுகவின் பதிலுக்கு ஏற்றவாறு திமுகவில் தொடர்வதா, அல்லது மற்ற கூட்டணிகளில் இணைவதை குறித்து முடிவெடுப்பதா என்பதை குறித்து கட்சியின் நிறுவனர் தலைவர் என்கிற முறையில் நீங்கள் எடுக்கிற அந்த முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள்.
நான் இந்த பத்திரிகை ஊடக நண்பர்களின் சார்பாக ஒரு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் நாங்கள் இடம்பெற்று வருகிறோம். இந்த கூட்டணியில் நாங்கள் தொடர்ந்து இருந்து வருகிறோம். தமிழக வாழ்வுரிமை கட்சி இன்றைக்கு தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்காக கடந்த 5 ஆண்டு காலம் சட்டமன்றத்தில் மக்களுக்காக, மக்கள் பிரச்சனைகளுக்காக நாங்கள் குரல் கொடுத்திருக்கிறோம், போராடி இருக்கிறோம். 234 தொகுதிகளிலும் கட்டமைப்புள்ள ஒரு கட்சியாக தமிழக வாழ்வுரிமை கட்சி வளர்ந்திருக்கிறது. ஆதலால் எங்களுக்குரிய கூடுதல் இடங்களை தர வேண்டும் என்கிற வேண்டுகோளோடு நாங்கள் கொடுத்திருக்கிற இந்த கோரிக்கைகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்ற வேண்டும். இது ஒட்டுமொத்த உலக தமிழர்களின் கோரிக்கை. அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். அதுபோன்று வன்னியர்களுக்கான அந்த 10.5% இடஒதுக்கீட்டுக்கு நீதிபதி தலைமையில் ஆணையம் அமைக்கப்பட்டும் அது நடைமுறைப்படுத்தப்படாமல் இருக்கப்படுகிறது. அது நடைமுறைப்படுத்த வேண்டும். தமிழீழ மண்ணில் நடந்தது இனப்படுகொலை, அதற்கென்று ஒரு பொது வாக்கெடுப்பு என்போம். அதுபோன்று தமிழ்நாடு அரசு பணிகளில் 100% தமிழ்நாட்டை தாயகமாக கொண்ட தமிழ்நாட்டைச் சேர்ந்த தமிழர்களுக்கே வழங்குகின்ற அந்த அரசு சட்டம் இயற்ற வேண்டும். அதுபோன்று தமிழ்நாட்டில் இருக்கிற ஒன்றிய அரசு பதவிகளில் 90% அந்தந்த மாநில மக்களுக்கே அந்த வேலைவாய்ப்பை உறுதி செய்கின்ற ஒரு சட்டம் இயற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். அதுபோன்று தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கோயில்களிலும் குடமுழுக்கு மற்றும் அர்ச்சனைகள் தமிழில் நடைபெற வேண்டும் என்பது. அதுபோன்று இங்கு எமது ஈழ உறவுகள் பாஸ்போர்ட் ஆக்ட்ல கைது செய்தவங்கெல்லாம் பல ஆண்டுகளா 5 ஆண்டு 10 ஆண்டு 7 ஆண்டா திருச்சி சிறப்பு முகாமில் சிறைப்பட்டு கிடக்கிறாங்க. இவர்களை உடனடியாக விடுதலை செய்யுங்கள் அப்படின்னு சொன்னோம். இது எல்லாம் முதலமைச்சர் கையில் இருக்கிற அதிகாரம். நாளைக்கு திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் நினைச்சாலே அவர்களை நன்னடத்தின் அடிப்படையில் அவர்களை விடுதலை செய்யலாம். விடுதலை செய்ய பிறகு அவர்கள் விரும்பிய நாடுகளுக்கு அனுப்பி வைக்கலாம். இதெல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சர் செய்யக்கூடியது. இதையெல்லாம் நாங்கள் கோரிக்கையாக கொடுத்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 15-20 நாட்கள் ஆச்சு. ஆனால் இது குறித்து எந்த பதிலும் இல்லை. இதெல்லாம் எங்களுடைய மிக உயிர் மூச்சான மிக முக்கியமான கொள்கைகளாக நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு அனைத்து சுங்கச்சாவடிகளும் அகற்ற வேண்டும். அதற்கு அரசு ஒரு கொள்கை முடிவெடுத்து ஒன்றிய அரசோடு பேச்சுவார்த்தை நடத்தின அந்த தனியார் லாரி ஓட்டுநர்கள், அந்த நேஷனல் பர்மிட் லாரி ஓட்டுநர்கள், அந்த அசோசியேஷன் அவர்களே அதற்கான ஒரு தொகையை செலுத்த முன்வர தயாராக இருக்காங்க. அதை அவர்களை அழைத்து பேசி இந்த ராப்பகல் இந்த சுங்க கொள்ளையை தடுத்து நிறுத்த முதலமைச்சர் முன்வரணும். அதற்கான ஒரு பேச்சுவார்த்தை தொடங்கணும். அதே மாதிரி 10 ஆண்டு காலமாக நீண்ட நாள் இஸ்லாமிய சிறைவாசிகள் திமுக ஆட்சிக்கு வந்தால் விடுதலை செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க விடுதலை செய்யப்படவில்லை. அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும். அதே மாதிரி படிப்படியாக இந்த டாஸ்மார்க் மதுபான கடைகளை மூடி பூரண மதுவிலக்கை அமுல்படுத்த வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை. எங்களுக்கு கூடுதல் இடங்களை காட்டிலும் இந்த தமிழ் சமூகத்தின் இந்த மிக முக்கியமான இந்த பிரதான கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு திமுக தலைமையிலான அரசும் அந்த கட்சியும் முன்வர வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை. சரி, இதை கொடுத்தோம்ல, இதை குறித்து இத்தனை கொடுத்துறீங்க, இத்தனை முதலமைச்சர் ஏத்துக்கிட்டாரு, திமுக இதை கொள்கை முடிவோடு இதை ஏத்துக்கிட்டு எங்களுக்கு இதுவரையில் கிடைக்கப்பெறவில்லை. அதனால் எங்களுக்கு கூடுதல் இடங்களை காட்டிலும் நான் கோரிக்கை வைத்த இந்த தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமை இந்த பிரச்சனைகளுக்காக இதை செய்து தரக்கூடிய தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு இந்த தேர்தலில் தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆதரவு அளிக்கலாமா அப்படி என்ற ஒரு விவாதமும் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. அது தற்போது விவாதம் மாலை அமர்வுக்கு மாற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை திமுக கிட்ட எங்களுக்கு இந்த கோரிக்கையை குறித்து எந்த பதிலும் வரல அப்படின்னா இந்த கோரிக்கையை நாங்கள் நிறைவேற்றி தருகிறோம் என்று பிரதான தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள், அமைப்புகள், இயக்கங்கள் ஒன்று கூடி நாங்கள் வைத்த இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு இப்போ அதிமுகவோ அல்லது எங்களுக்கு ஒத்த கொள்கை அடிப்படையில் ஒத்த கருத்துள்ள மற்ற அரசியல் கட்சிகளோ முன்வரும் என்று சொன்னால் அவர்களோடு சேர்ந்து தேர்தலில் பயணிப்பதை குறித்து மாலை அமர்வில் கட்சி விவாதிக்க தயாராக இருக்கிறது. இல்ல, இப்பதானே முதல் முறையா நான் உங்ககிட்ட பத்திரிகை ஊடாகத்தான் இந்த செய்தியை நான் வெளியில சொல்றேன். இப்பதான் எங்க கட்சிக்காரங்க நமக்கு சீட்டை விட தமிழ் சமூகத்தின் இந்த மிக முக்கியமான உயிர்நாடி இந்த பிரச்சனை சாதிவாரி கணக்கெடுப்பு, வன்னியர்களுக்கான 10.5%, இங்க சிறப்பு முகாமில் அடைபெற்றிருக்கிற ஈழத்தமிழர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும், இது போன்ற மிக மிக முக்கியமான பிரச்சனை, தமிழருக்கே தமிழ்நாட்டு அரசு வேலை உறுதி, இதெல்லாம் இப்பதான் நாங்க பொதுவெளியில உங்கள் மூலமா தான் சொல்றோம் இந்த நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கு. அப்ப இதை நாங்கள் நிறைவேற்றி தருகிறோம், எங்களோடு கூட்டணிக்கு வாருங்கள் என்று அழைக்கின்ற அரசியல் கட்சிகளோடு, கொள்கை அளவில் உடன்பட்ட அரசியல் கட்சிகளோடு கூட்டணி
தொடரலாமா செல்லலாம் என்பதை குறித்து மாலை அமர்வு நாங்க இல்ல தொகுதி முக்கியத்தை விட எங்களுக்கு கோரிக்கை முக்கியம். ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி நாங்க கோரிக்கை கொடுக்கிறோம். அதிமுக பக்கம் இப்ப பிஜேபி இருக்கு, ஒருவேளை அதிமுக நாங்க பண்றோம்னு சொன்னா நீங்க என்ன பண்ண போறீங்க? பிஜேபி தலைமையிலான அந்த கூட்டணியில நாங்க இடம்பெற மாட்டோம். அது அதிமுக அப்படி சொல்லி எங்களை அழைச்சு பேசும்போது அதை குறித்து மாலை நடைபெற கூட்டத்துக்கு பிறகு அதை குறித்து முடிவு செய்வோம். கடந்த வாரம் விருப்பமனு பெற்றிருக்கீங்க தமிழ்நாடு முழுவதும், அது தலித்துக்காக அடையாளமா பார்க்கலாமா? ஆமா, 234 தொகுதியிலும் கிட்டத்தட்ட 1200க்கும் மேற்பட்ட மனுக்கள் வரப்பட்டிருக்கின்றன. 234 தொகுதிகளிலும் நீங்க அந்த வேட்பாளரே ஒரு ஓட்டு போட்டாலும் பரவாயில்லை. அது 1 ஓட்டோ 100 ஓட்டோ 200 ஓட்டோ 500 ஓட்டோ 1000 ஓட்டோ அதை பத்தி கவலை இல்லை. கொள்கை வழி நின்று மக்களை சந்திக்கலாம் என்கிற கருத்தும் பெருமளவில் காலையிலிருந்து விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினராகவே உங்களுக்கு சட்டப்பேரவையிலே பேசுவதற்கான அந்த நேரம் குறைப்பு உள்ளிட்டவைகள்லாம் இருக்கும் பொழுது 2 நாள் கெடு விதித்திருக்கீங்க. இனிமேலும் உங்களுடைய கோரிக்கை 2 நாள் கெடுலாம் நான் விதிக்கல. இது இப்ப 2 நாள் 2 மணி நேரம் கெடு விதிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதை ஏற்கனவே திமுக கிட்ட கொடுத்திருக்கிறோம். திமுக நாங்க முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்து சென்று உங்களுக்கு பதில் சொல்லுகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்று வரையில் அதற்கான பதில் எங்களுக்கு கிடைக்கப்படவில்லை. நாளைக்கு திங்கட்கிழமை உங்களுக்கு தகவல் சொல்லுகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதனால எங்களுக்கு பிரதான இடம் ஒரு கட்சி வளர்ந்துருக்குது, அதுக்கு கூடுதல் இடம் கேட்கிறோம். அதே மாதிரி அதை எல்லாற்றை விட எங்களுக்கு இது மிக முக்கியமான பிரச்சனை. அங்க 1.5 லட்சம் பேர் செத்து போயிட்டாங்க. அங்க இனப்படுகொலை இருக்கு அந்த நாட்டில். கடந்த காலத்தில் அதிமுக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இந்திய அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்திருக்கு. அதே தீர்மானத்தை திமுக அரசு ஏற்றி ஒன்றிய அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுப்பதற்கு ஏன் முன்வர மாட்டேன்றாங்க? தமிழ்நாட்டு வேலை தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்களுக்கே கிடைப்பதை உறுதி செய்கிற ஒரு சட்டம் ஏற்றத்தில் என்ன உங்களுக்கு சிக்கல் இருக்கு? சரி, 10.5% இடஒதுக்கீட்டுக்கு உச்சநீதிமன்றம் என்ன சொன்னாங்க? டேட்டாஸ் இருக்கான்னு தான் கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு ஒரு ஆணையம் போட்டீங்க, அந்த ஆணையம் ஏன் நடைமுறைப்படுத்தல? சரி, சாதிவாரி கணக்கெடுப்பு பாப்பா இன்னைக்கு ஒரிசாவில் நடத்திருக்கிறாங்க, தெலுங்கானா நடத்திருக்காங்க, கர்நாடகா நடத்திருக்காங்க, இந்தியாவில் பீகார் நடத்திருக்கிறாங்க. ஏன் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவோம் திமுக அரசு ஏன் அறிவிக்க மறுக்கிறாங்க? அப்ப நீங்க சரி, இப்ப இந்த 5 ஆண்டு காலம் தான் நீங்க செய்யல, இனியாவது ஆட்சிக்கு வந்தா திமுக ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் நாங்கள் செய்வோம் அப்படின்னு எங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கட்டும், தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில் இதெல்லாம் அறிவிக்கட்டும் அப்படின்னு தான் நாங்க கோரிக்கை வைக்கிறோம். 5 வருடமா நீங்க அவங்களுடைய தொடர்ந்து இருக்கீங்க. 5 வருடங்கள் வைக்காத உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றாதவங்க 2 நாள் நிறைவேற்றுவாங்க நினைக்கிறீங்களா? இல்ல, 5 வருடத்துல அவங்க நிறைவேற்றல, அவங்களுக்கு என்ன அரசியல் அழுத்தங்களோ என்னவோ தெரியல. சரி, குறைந்தபட்சம் இப்ப திரும்ப ஆட்சிக்கு வரப்போகிறோம் என்று சொல்லுகின்ற திமுக தலைமையில நாங்க இடம்பெற்றிருக்கிற இந்த கூட்டணிக்கு நாங்க உரிமையோடு சொல்றோம். குறைந்தபட்சம் 5 ஆண்டு காலம் நான் சட்டமன்றத்தில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த சொன்ன இந்த 11-12 சப்ஜெக்டும் ஒவ்வொரு முறையிலும் கூட்டத்தொடரில் வாய்ப்பு கிடைக்கும்போது நான் பேசியிருக்கேனா இல்லையா? வெளியில பத்திரிகைகளை அட்ரஸ் பண்ணி சொல்லியிருக்கேனா இல்லையா? நான் இதுக்காக தான் இந்த கட்சி நடத்துறேன். கட்சியினுடைய பேரு தமிழக வாழ்வுரிமை கட்சி. உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழர்களின் வாழ்வுரிமைக்கான இந்த கட்சி. அப்ப இந்த கட்சி தொடங்கப்பட்டு 15 ஆண்டு காலமா இந்த கட்சியினுடைய பிரதான உயிர்நாடி கொள்கைகளாக இருக்கிற இந்த பிரச்சனைகளை எளிதில் நம்முடைய தமிழ்நாடு அரசு நினைச்சா சாத்தியப்படுத்தலாம். இதையா சாத்தியப்படுத்த முன் வரல. அதனால இப்ப கடைசியா நாங்க சொல்றோம், நாங்க பாரதிய ஜனதா தலைமையில போய் கூட்டணி அமைக்க முடியாது. அதனால நாங்க என்ன சொல்றோம், கொள்கை அளவுல இதை நாங்க திமுகவே நாளைக்கு எங்களை அழைச்சி இதெல்லாம் நாங்க உங்களுக்கு செஞ்சு தரோம், கூடுதல் இடங்களை குறித்து நாங்கள் உங்களோட பேசுறோம் அப்படின்னு அவங்க பேசி இதெல்லாம் செஞ்சு தர முன் வரட்டும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இருக்கிற சங்கடத்தை நான் அறிவேன். உங்களுக்கு தெரியும், நிறைய புதிய கட்சிகள் வந்திருக்கு, அவங்களுக்கு உரிய இடங்கள் தரணும். அதனால அந்த இடங்களை பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நான் தான் சொல்லிட்டேன், உங்களுக்கு இடங்கள் கண்டிப்பா எங்களுக்கு கூடுதல் இடம் வேணும். நாங்க ஒன்றும் மற்ற கட்சி மாதிரி எங்களுக்கு 10 கூடு 5 கூடு 20 கூடு அப்படிலாம் நாங்க கேட்கல. நாங்க கேட்கறதே இந்த ஒரு இடத்துல நீங்க கொடுத்துருக்கீங்க, இன்னும் வெற்றி பெற்றிருக்கிறோம், இன்னும் எங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் இடம் கொடுங்க அப்படின்னு நாங்க சொல்றோம். அது கூடுதல் இடம், அது எத்தனை இடம் கொடுத்தாலும் திமுக கொடுக்கறதை வைத்து நாங்கள் கட்சியினுடைய தலைமை குழு கூடி முடிவெடுத்து நாங்கள் கூட்டணியில் அவங்களோட தொடர்றதுக்கு தான் நாங்கள் விரும்புகிறோம். ஆனால் அதை விட இது கொள்கை சார்ந்த விஷயம். கூட்டணியில் தான் அதிக கட்சி வந்துச்சு, புதிய கட்சி வந்துச்சு, அவங்களுக்கு இடம் கொடுத்துட்டோம், உங்களுக்கு சிரமம் இருக்குது, எனக்கு நீங்கள் செய்ய முடியலன்னு சொல்கிறீங்க. ஒரு வாதத்துக்கு நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டாலும் அப்போ இந்த கொள்கை என்ன இருக்குது? சிறப்பு முகாம் மூடுற அத்தாரிட்டி தமிழ்நாடு அரசு கிட்ட தானே இருக்குது. சரி, சிறப்பு முகாமை மூட வேண்டாம். டெய்லி இன்னைக்கு 20 நாளாக ஒரு சக்தி என்கிற சக்திநாதன்ற ஒரு தம்பி இன்னைக்கு சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்கிறார். பல முறை அங்கே உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. உயிர் கடைசி நேரம் உயிரை போய் கையில் பிடிக்கிறாங்க. அப்போ உலகத்தில் இருக்கிற பல்வேறு தமிழ்ச்சங்கங்களுக்கு கௌரவ தலைவராக இருக்கிறேன். இப்போ கூட ஆஸ்திரேலியா மாநாட்டுக்கு போயிட்டு வந்தேன். அங்கே இருக்கிற ஒட்டுமொத்த தமிழுடைய கோரிக்கை என்னன்னாக்கா, நீங்க எங்களுக்கு நாடு வாங்கி தரதெல்லாம் ரெண்டாவது இருக்கட்டும், தனித்தமிழ் வாங்கி தரதெல்லாம் முதல்ல உங்கூர் முகாமில் அடைபட்டு கிடக்கிற எங்களுடைய சக மனிதர்களை மனிதர்களா நீங்க மதிங்க.
எங்க சிறப்பு முகாமில் அடைபட்டு எந்தவித குற்றச்சாட்டு இல்லாம போர்ல குண்டு மழைக்கு பயந்துகிட்டு வந்து கள்ளத்தோணிலையோ இல்ல வேறு விதமா வந்து இங்க இறங்கணும்னு பிடிச்சி பாஸ்போர்ட் ஆக்ட்ல கைது செஞ்சிருக்கீங்க. அதுக்கு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டோ இல்ல கோர்ட்டோ ஹைகோர்ட்டோ அவங்களை விடுதலை பண்ண பிறகும் சிறப்பு முகாம் நீங்க புழல் சிறையிலே வச்சு வாசல்லே வச்சு நீங்க கைது செய்து கொண்டு வந்து சிறப்பு முகாமில் அடைச்சி வச்சிருக்கீங்க. ஒருத்தருக்கு எந்த விசாரணையும் இல்லாம அந்த அதிகபட்ச அந்த குற்றத்துக்கு தண்டனையே 3 மாதம் 6 மாசம் தான், அதிகபட்சம் 1 வருஷம் தான், அதிகபட்ச தண்டனை 3 வருஷங்கள் தான். இந்த குற்றங்கள் புரிந்தவர்கள் அங்க இருக்காங்க. ஆனா அவங்க இன்னைக்கு 5 வருஷம் 7 வருஷம் 10 வருஷமா உள்ள இருக்காங்க. அதை விடுதலை செய்வதற்கு ஒன்றிய அரசுடைய அனுமதி தேவையே இல்லை. சிறப்பு முகாம்களை மூடுறதுக்கு தான் ஒன்றிய அரசுடைய அனுமதி. ஆனா இவர்களை விடுதலை செய்வதற்கு மாநில அரசே போதும். இன்னும் கேட்க போனா சாதாரண அதுக்குன்னு இருக்கப்பட்ட ஒரு வட்டாட்சியர் ஒன்று கூடி கியூ பிரான்ச் எஸ்பி அந்த வட்டாட்சியர் அந்த கோட்டாட்சியர் முடிவு பண்ணி முடிவெடுத்த விடுதலை பண்ணலாம். கடந்த கால அதிமுக ஆட்சியில் அம்மையார் ஜெயலலிதாவிடம் நான் முறையிட்டு நூற்றுக்கணக்கான ஈழத் தமிழர்களை விடுதலை செய்து அவர்கள் விரும்பிய நாடுகளுக்கு அனுப்பி வைத்திருக்கிறேன். அதே பாணியை கடப்பட்டுங்க. அதே மாதிரி இங்க தமிழ்நாட்டில் தாய்மொழி தமிழாக கொண்டவர்களும் தமிழ்நாட்டை தாயகமாக கொண்ட அனைத்து மொழிவழி சிறுபான்மை மக்கள் இங்கே ஆண்டாண்டு காலமாக வாழ்ற எல்லா மக்களுக்கும் இங்க இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பையே நம்ம வாங்கி கொடுக்கணும். அதை விட்டுட்டு நீங்க வந்து இன்னைக்கு ஒன்றிய அரசு பதவிகளை எல்லா பதவிகளும் பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வடமாநிலத்துக்காரரே அமர்த்தப்படுறாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு அரசுல நீங்க பாருங்க எல்லா பியூரோக்ரசி பாருங்க, யார் டாப் போஸ்ட் பதவிகளை யார் வகிக்கிறா? ஏன் இந்த நாட்டுடைய டிஜிபியா ஒரு மிக உயர்ந்த பதவிகளில் அமர்வதற்கு தமிழர்களுக்கு தகுதியே இல்லையா? அப்ப இதெல்லாம் எங்களுக்கு வழிகளா இருக்குல்ல. அப்ப இதுக்காக தான் தொடர்ந்து சட்டமன்றத்தில் போராடுறேன், வாதாடுறேன், கவன ஈர்ப்பு கொடுக்குறேன், ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுக்குறேன், வெளியில வந்து பத்திரிகையாளர்கிட்ட அட்ரஸ் பண்ணி சொல்றேன். அப்ப இது எந்த கோரிக்கையிலும் நிறைவேற்றப்படலாம் அப்படின்னு அது ரொம்ப வழியா இருக்குல்ல. அதனால இப்ப நாங்க சொல்றோம் எங்களுக்கு சீட்டை விட தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்கான கோரிக்கை முக்கியம். கடந்த 5 ஆண்டுகளா இந்த கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றாத திமுக அரசு இப்ப நீங்க சொன்ன கோரிக்கைகளை நிறைவேற்றுவோம் சொன்னா அதை நம்பி கூட்டிட்டு போக. அப்போ 5 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல் வரும்போது தானே திமுக தேர்தல வாக்குறுதி கொடுக்குறாங்க. இடம்பெற கூட்டணியில இருக்க மாட்டீங்களா இல்ல தலைமையிலான கூட்டணியில இருக்க மாட்டீங்களா? ஆமா, பாரதிய ஜனதா தலைமையிலான அந்த அணி இங்க என்டிஏ கூட்டணி தலைமை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இல்ல பாரதிய ஜனதா இடம்பெற்ற கூட்டத்தில் நாங்க இடம்பெற மாட்டோம். உங்களுடைய கோரிக்கைகள் வந்து அதிமுக வந்து பரிசீலிச்சு வாக்குறுதி கொடுத்துட்டாங்கன்னா தாவக வந்து கூட்டணியில் இடம்பெறாது. தொகுதி உடன்பாடு வைத்துக் கொள்ளலாமா இல்ல மற்ற எப்படி தேர்தலை எதிர்கொள்ளலாம் அப்படின்றது குறித்த மாலை அமர்வு அதை குறித்து விவாதிக்க போறோம். திமுக தலைமை இதை வந்து நாங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம், உங்களுக்கு பதில் சொல்றோம், கொஞ்சம் பொறுமையா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மூத்த அமைச்சர்கள் குழுவில் இடம்பெற்றவங்க. அதனாலதான் இப்ப உங்ககிட்ட நான் அது அதிகாரப்பூர்வமா நான் எந்த டிக்ளரேஷன் கொடுக்கல. வேட்புமனு தாக்கல் பண்ணி வாபஸ் வருகின்ற வரையிலும் காலம் இருக்கு. நாங்க சீட்டுக்கான ஆளே இல்லைன்றோம்னா நாங்க இந்த நாட்டுக்கான ஆளு, இந்த மக்களுக்கான ஆளு. எங்களுக்கு வந்து மக்கள் கோரிக்கை நிறைவேறணும், அதற்காக நாங்கள் எந்த தியாகத்திற்கும் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். சீட்டு எங்களுக்கு பிரச்சனையே இல்லை, சீட்டு 2ஆம் பட்சம் தான். கூட்டணி கட்சி தலைவர் முதலமைச்சர் அவர்களை நீங்க சந்திச்சீங்க, மூத்த அமைச்சர்களை சந்திச்சு அவங்க சொல்றதா சொல்லிருக்காங்கன்னு சொல்றீங்க. முதலமைச்சர் நேரடியா சந்திச்சு நீங்க பேசுறீங்களா? இல்ல, பேச்சுவார்த்தை குழுவோட தான் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம். பேச்சுவார்த்தை குழு தான் போன்லயும் என்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. முதலமைச்சரை சந்தித்து பேசுறதுக்கு இது வரைக்கும் எங்களுக்கு அப்படி எந்த ஒரு அழைப்பு வரல. ஒருவேளை முதலமைச்சர் எங்களை அழைத்து பேசி இதுக்கெல்லாம் உறுதிமொழி கொடுத்தால் அதை குறித்து உங்ககிட்ட நான் சொல்றேன். சட்டப்பேரவையில் நீங்க ஒரு மென்ஷன் பண்ணிருந்தீங்க தமிழக வாழ்வுரிமை கட்சி கூட்டணி வச்சிருக்கக்கூடிய கட்சி தான் இது வரைக்கும் வந்து ஆட்சியை கைப்பற்றியிருக்கு அப்படின்னு. ஆமா, அதான் உண்மை. திமுக யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வட தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும், நான் வந்து 2016 திமுக அதிமுக எந்த கட்சியோட வேணா பாரதிய ஜனதா காங்கிரஸோட கூட்டணி வேண்டாண்டு தனித்து நின்ற 32,000 வாக்குகளை நெய்வேலி தொகுதியில் பெற்றிருக்கிற கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற 9 தொகுதியிலும் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு 10,000 சராசரி 26 வாக்குகள் இருக்கிறது. சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, இந்த பக்கம் அரியலூர், பெரம்பலூர், இந்த இடங்களில் கணிசமான வாக்குகள், செங்கல்பட்டு வரையில் கணிசமான வாக்குகள் ஒவ்வொரு தொகுதிக்கு வச்சிருக்கோம். குறைந்தபட்சம் ஒரு தொகுதிக்கு 1000 அதிகபட்சம் 36 வாக்குகள் உள்ள ஒரு கட்சியாக தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி இருக்கு. உங்களுக்கு அனைவருக்குமே தெரியும், இந்த தேர்தலில் 4 முனை போட்டி இருக்கிற காரணத்தினால் இங்க வந்து ஒவ்வொரு ஓட்டும் மிக முக்கியமான ஓட்டு. கடந்த தேர்தலில் திமுக இந்த அணியே வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 இடங்கள்ல வெறும் 5000 தொகுதிக்குள்ள வாக்குகள்ல தான் வெற்றி பெற்றிருக்கு. அதனால எங்களுடைய முக்கியத்துவம் என்பது மாண்புமிகு முதலமைச்சருக்கு தெரியும், திமுக தலைமையிலான முன்னணி நிர்வாகிகளுக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தோம் எங்களுக்கு வந்து கூடுதல் இடங்களை குறித்து இதுவரையில் அவர்கள்
அறிவிப்பு செய்யாதது எங்களுக்கு வருத்தம் அளிக்கிறது. அதனாலதான் நாங்க வந்து அடுத்த கட்ட முடிவு என்ன என்பதை குறித்து எங்கள் கட்சியினுடைய தலைமை குழுவை கூடி நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். உங்களுக்கு கூடுதலா ஒரு சீட்டோ இல்ல எவ்வளவு இடம் தரணும் ஒத்துக்கிட்டாங்க. ஆனா அந்த கோரிக்கைகள்ல வந்து பரிசீலனை செய்யணும்னு சொன்னாங்க. இல்ல 10 பரிசீலனை செய்ய கொடுத்திருக்கோம். 10ல நாங்க ஒரு 5 செய்யறோம். தமிழ்நாடு அரசே செய்யக்கூடிய அளவுல ஒரு 5 செய்யறோம் அப்படின்ற ஒரு உறுதிமொழி கொடுக்கட்டும். ஏன்னா இப்ப வந்து உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே தமிழக வேலை தமிழருக்கு அப்படி இருக்கணும், அதுக்கு ஒரு முன்னெடுப்பான ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரணும்னு சொன்னேன். மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வந்தார். அதே மாதிரி தொழிலாளர் விரோத சட்டம் உங்களுக்கு தெரியும். நான் தான் ஒரே ஆளா நின்று முதலமைச்சர்கிட்ட ஓடி போய் சொல்லி அதை தடுத்து நிறுத்தி மறுநாள் அந்த ரத்து செய்வதற்கு காரணமாக இருந்தோம். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், எல்லா எம்எல்ஏக்களும் வரவேற்றாங்க உங்களுக்கு வந்து பல்கலைக்கழகங்களுக்கான திருத்த சட்டம். நான் ஒற்றையாளா சட்டமன்றத்தில் எதிர்த்து குரல் கொடுத்து இன்னவேல் முருகன் வரை சத்தம் போட்டிங்க முதலமைச்சர் கூட்டு கேட்டாங்க. நான் சொன்னேன், மறுநாள் அந்த சட்டத்தை ரத்து பண்ணாங்க. அப்போ ஒரு ஜனநாயக மாண்போடு முதலமைச்சர் கவனத்திற்கு செல்லுகின்ற போது பல விடயங்களில் ஜனநாயக மாண்போடு என்ன நடத்தியிருக்கிறார். அதனால கண்டிப்பா இப்ப பத்திரிகை ஊடக நண்பர்கள் சார்பாக இந்த கோரிக்கையை ஏற்கனவே அண்ணா அறிவாலயத்தில் வைத்தேன், இப்ப திரும்பவும் வைக்கிறேன். கண்டிப்பா இது ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும். இது தேர்தல் நேரம், உங்களுக்கு தெரியும், எல்லாருமே தேர்தல் நேரங்களில் தான் கோரிக்கை வைப்பாங்க. அப்படி தேர்தல் நேரம் என்கிற காலத்தில் இந்த கோரிக்கை நான் திரும்பவும் அழுத்தம் திருத்தமா மாண்புமிகு முதலமைச்சர் கவனத்துக்கு போகணுங்கிறதுக்காக தான் நான் முன்வைக்கிறேன். சார், உங்க கோரிக்கைகள்ல பல கோரிக்கை வந்து நாம் தமிழர் கட்சியோட ஒத்து போகக்கூடிய ஒரு கோரிக்கை. நாம் தமிழரோட சேர்ந்து சந்திப்பீங்களா அந்த தேர்தலை? அதுக்கான வாய்ப்பு இருக்கா? இந்த தேர்தலில் நாம வந்து எந்த கட்சியோடையும் சேருவதை குறித்து தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப எந்த நான் முடிவு எடுக்கலன்ற இப்பதான் விவாதம் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும், காரசாரமா எல்லா கட்சி நிர்வாகிகளும் அவங்களுடைய கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற 38 மாவட்டத்திலிருந்து வருகை வந்திருக்கிறாங்க. அவரோடு இங்கே பேசிட்டு இருக்கிறேன். காலை அமர்வு முடிஞ்சிருக்கு. உங்களை 1 மணிக்கு வர சொல்லிட்டதுனால இந்த நடந்த செய்தி இப்போ உங்களுக்கு நான் சொல்றேன். மாலை அமர்வும் நாங்கள் விவாதிக்க இருக்கிறோம். விவாதிச்சு நாங்கள் முடிவெடுப்போம். ஹிந்தி அழிப்பு வந்து நடந்துகிட்டு வருது. இந்த மாதிரி எழுத்த வந்து அழிக்கிறது திருமுருகன் காந்தி அவர்கள் பண்ணதை பார்த்திருப்பீங்க. அதே போல வந்து அவங்க இயக்கத்துல இருக்கிற ஒருத்தரே வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆன விஷயமும் பார்த்திருப்பீங்க. உயிரை பணைய வச்சு தமிழ் முடிக்காம என்னதான் பண்ணாலும் உயிருங்கிறது ரொம்ப முக்கியம் அவங்க குடும்பத்துக்கு. இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறது நல்லது நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, அதாவது உலகத்திலே ஒரு இனம் தன்னுடைய தாய்மொழிக்காக தன்னுடைய தேக்குமர உடல்களையே தீக்கரையாக்கி மாண்டு மடிந்த இனம் தமிழ் இனம். அதனால எங்களுக்கு எந்த ஒரு மொழியையும் நீங்கள் எங்கள் மீது திணிக்கின்ற போது நாங்கள் அதை எதிர்ப்போம். அதற்காக உயிரை தியாகம் செய்த ஒரு வரலாற்று பெருமை கொண்ட இனம் தான் தமிழ் இனம். ஆனா இப்ப நாம் வந்து அறிவாயுதம் ஏந்துவோம். நம்முடைய உயிரை நாம் மாய்த்து கொள்ள வேண்டாம். வெகு மக்களை அணிதிரட்டுவோம், போராடுவோம் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். அதனால் தமிழ்நாட்டு இளைஞர்களோ தமிழ்நாட்டு மாணவர் சமூகமோ அமைப்புகளோ இயக்கங்களோ உயிரை மாய்த்துக் கொள்கின்ற போராட்டங்கள் நாம் வேண்டாம். நம்மை மீது இந்தி திணிப்பதோ அல்லது இந்திக்காரர்களை திணிப்பதோ ஜனநாயக வழி நின்று நாம் எதிர்த்து போராடுவோம், அதை முறியடிப்போம் என்பதுதான் என்னுடைய பார்வை. திமுக கூட்டணியில தேமுதிக வந்து ஒரு நெருடலை ஏற்படுத்திருக்கு. எனக்கு எந்த நெருடல் இல்லை. நான் இடம்பெற்றிருக்கிற ஒரு கூட்டணியில இன்னும் பல கூட்டணிகள் வந்து அந்த கூட்டணி வெற்றி பெற்றா அது எனக்கு பெருமை. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், நான் இருக்கிற கூட்டணி வேல்முருகன் இருக்கிற கூட்டணி வெற்றி கூட்டணி அப்படின்னு பல முதலமைச்சர்களே என்ன சொல்லியிருக்காங்க. அதிமுக கூட்டணியில தமிழக வாழ்வுரிமை கட்சி போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல பாஜக இருக்கிறதுனால அதை தவிர்க்கிறீங்களா? இல்ல, அது பாட்டாளி மக்கள் கட்சி ஒண்ணு அங்க இருக்கு, உங்களுக்கு தெரியும். பாரதிய ஜனதா உங்க அங்க இருக்கு தெரியும். அதனால அதிமுக தலைமையிலான கூட்டணியில் சேருவதை குறித்து இந்த காலை அமர்வு நாங்க எதுவும் விவாதிக்கல. ஒண்ணு எங்களுக்கு இந்த கோரிக்கை நிறைவேற்றணும், சீட்டு கூட நமக்கு 2வது பட்சம் அப்படின்ற அடிப்படையில் தான் கருத்து சொல்லியிருக்காங்க. அதைத்தான் பத்திரிகையாளர்கிட்ட சொல்லியிருக்கிறேன். மாலை அமர்வுல நாங்க வந்து ஒருவேளை நாளைக்கு அதிமுக வந்து இந்த இப்படி ஒரு பத்திரிகை ஊடகத்தை பார்த்துட்டு இந்த 10 கோரிக்கை நமக்கு உடன்பாடான கோரிக்கை தானே, நாங்க நிறைவேற்றுறோம், எங்க கூட்டணிக்கு வருவதை குறித்து வேல்முருகன் பரிசீலனை செய்யணும் அப்படின்னு மாண்புமிகு எடப்பாடி கிட்ட ஒரு வேண்டுகோள் வந்துச்சுன்னா அதை எங்க கட்சியினுடைய தலைமை குழுவுக்கு சொல்லுவோம். அதற்கு பிறகு அதை விவாதிப்போம். எங்க கட்சி வந்து உங்களுக்கு தெரியும், இது தமிழ் தேசிய கட்சி. இங்க ஒவ்வொரு ஆளும் ஒரு போராளிகள் தான். இவங்க கிட்ட அவ்வளவு ஈஸியா நம்ம வந்து இலகுவா ஒரு முடிவை நான் தனிப்பட்ட முறையில் எடுத்துட முடியாது. ஏற்கனவே தமிழ்நாடு முழுக்க அதே மாதிரி கூட்டம் நடத்தி 234 தொகுதிக்கு நான் பயணம் சென்று கடந்த 1 மாத காலமா திருச்சியில, திருநெல்வேலியில, மதுரையில, கன்னியாகுமரியில, சேலத்துல, கிருஷ்ணகிரியில, ஒசூர்ல எல்லா இடத்துலையும் கூட்டம் போட்டு நான் கருத்து அவங்க எல்லா தொண்டர்களுடைய நாடி பிடிச்சி வந்துட்டு தான் இப்ப கடைசியா உயர்நிலை குழு கூடி நான் பேசிட்டு இருக்கேன். அவங்களுடைய கருத்துக்களின் அடிப்படையில் இப்ப 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை நம்ம வேட்புமனு தாக்கல் செய்ய சொல்லியிருக்கோம். நாங்க என்ன நினைச்சோம், சரி இந்த முறை ஏதாவது ஒரு 5-6 இடம் கிடைக்கும், அதனால நம்ம வந்து கட்சியினுடைய வேட்பாளர்களை ஸ்க்ரூட்டினிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அந்த அளவுக்கு போயிட்டோம். ஆனா இப்பதான் தெரியுது கூட்டணி கட்சியில நிறைய வந்து போச்சு. அதனால ஏற்கனவே இருந்த இடங்களே அவங்கவுங்க வச்சிங்கன்னு சொல்றது. சில கட்சிக்கிட்ட இருந்த இடத்தையே உங்களுக்கு தெரியும், ஐஎம்எல்க்கு 3-2 ஆக்கிட்டாங்க. அதே மாதிரி இன்னைக்கு மதிமுக 6-4 ஆக்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஈஸ்வரனை 3-2 ஆக்கியிருக்காங்க. அவங்க இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி அவங்களுக்கு வந்திருக்கு. இதையும் நாங்க எங்க கட்சி நிர்வாகிகிட்ட எடுத்து சொல்லி நாம் எவ்வாறு இந்த தேர்தலை எதிர்கொள்வது, எப்படி எதிர்கொள்ளலாம் அப்படின்ற அளவுல நாங்க பேசிட்டு இருக்கோம். அதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை.
சார், அதிமுகவோ திமுகவோ நீங்க போட்டியிடுறதா இருந்தா தனிச்சின்னமா இருக்குமா இல்ல மறுபடியும் உதயசூரியன் அந்த மாதிரி போட்டியிடுவீங்க? உங்களுடைய நிலைப்பாடு என்னவா? ஃபர்ஸ்ட் எங்களுடைய கோரிக்கை நிறைவேறட்டும், போட்டியிடுறத பத்தி அப்புறம் போகலாம், அதுக்கு பிறகு சின்னத்தை குறித்து பேசலாம். புதுசா வந்தவங்களுக்கு கூட ஒரு சீட்டு கொடுக்குறாங்க. இப்ப தமிழக கட்சிக்கு ஒரு சீட்டு கொடுத்தாங்கன்னா அது உங்களுக்கு நெருடல் ஏற்படுத்திருக்கா கூட்டணிக்கு? புதுசா வந்து கட்சியோட கட்டமைப்பே இல்லாத கட்சிகள்லாம் இருக்கு. அது உங்களை மாரி பத்திரிகை நண்பர்களுக்கு தான் சொல்லணும். வேல்முருகன் கடந்த 15 ஆண்டுகளா இந்த மண்ணுக்கும் மக்களுக்கு எத்தனை ஆயிரம் பேரை திரட்டி எவ்வளவு போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறான். அப்ப அந்த கட்சிக்குன்ற ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கலாமா கொடுக்க வேணாமன்றத உங்களை போன்ற பத்திரிகை ஊடக நண்பர்கள் தான் விவாதத்தினூடாக பெரிய கட்சியான திமுகவின் கவனத்துக்கு கொண்டு செல்ல வேண்டுகிறேன். ஓகே, ரொம்ப நன்றி. இவ்வளவு நேரம் பொறுமை காத்ததுக்கு நன்றி, வந்ததுக்கு நன்றி.